அப்போ இதையெல்லாம் கிடைத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்? நீங்க தான் பெரிய தியாகிகளாச்சே. குழந்தைகளுக்காக அதிகம் செய்யக்கூடிய நபர்கள்ல முதல்ல வர்றது மீனராசி தான். கேட்கவா வேணும்? இந்த பக்கம் உங்களுக்கு சுக்கிரன் அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது குழந்தைகள் புத்திரஸ்தானத்துக்காக அவர்களுக்கு எல்லாரும் கிள்ளி கொடுக்கும் போது அள்ளி கொடுப்பதற்கு தயாராக வரக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். அவங்க ஒண்ணு கேட்டாங்கன்னா 9 வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்கள். அவர்களுடைய வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு, திருமணம், சுபகாரியம், இதற்கெல்லாம் ஏற்கனவே நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம பிரச்சனைகளையும் நம்ம கஷ்டத்தையும் நம்மளுடைய குழந்தைகள் சுமக்க கூடாதுங்கிறதற்காக பூரணமாக இறங்கி செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள். பிறகு சுக்கிரன் உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நட்சத்திராதிபதி செவ்வாய் 2-9 வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் அது காலகட்டங்களில் உங்களுக்கு செவ்வாயே 2ஆம் வீட்டில் ஆட்சியாகவும் வந்து விடுவார். இது தனியார் உச்சக யோகமாக நாங்கள் வேறொரு காணொலியாக கொண்டு வருகிறோம். இருந்தாலும் உங்களுடைய பாக்கியத்துக்காக, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கடனை தீர்ப்பதற்காகவும் வெற்றிகளை ஏற்படுத்துவதற்காகவும் இது ஒரு ஃபவுண்டேஷனாக செயல்படும்.